கீழே காட்டு பூசி பார்ப்போம். ஐஸ் இல்லாம ஒண்ணே ஒன்று கொடுத்துருக்கோம். ஐஸ் இல்லாம தண்ணீர் பந்தல்றோம். கட் பண்ணாதுங்க, அப்படியே போய் செய்யற மாதிரி 2 காரா போட்டு தரேன். ஊத்துனதான் இந்த எண்ணெய் பாசம் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி செலவு போட்டுருங்க. ஓகேண்ணா. கறி கரண்டி எங்கடா குழம்பு ஊத்துறீங்க? வறுத்த கறி இல்ல, குழம்பு கறி தான் இருக்கு. குழம்பு வச்சிட்டீங்களா? அந்த குழம்பு கொடுப்பா. அது வேணா கறி அப்படி இருந்தே போடுறதே கறி தான் போடுறது. அப்போ ஹலோ போடு. சாப்பிடுறது எவ்வளோன்னு கேட்டு போடு. கறி 50 போடுவோம். அப்புறம் போடுவா. கறி வேணா? கறி வேணாமா? குழம்பு அதே பிரிக்காத ஒரே ரேட்டா மூஞ்சி மட்டும் வரக்கூடாது. வராது அது குழம்பு கறி. ஆனால் கறி காசு அனுப்பலாம் இல்லை, 2 சேர்த்து கணக்கு போட்டு சொல்லுங்க எவ்வளோண்ணா. சரி, குழம்பு மட்டும் லைட்டாக போடலாம். 350 பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மட்டும் வந்து பன்றி இறைச்சி கடை வந்து கிடைக்கும். பன்றி இறைச்சி வேறு மாதிரி இருக்குது. அண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்கள். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைமு. சரி ஓகே, இங்கே இருந்தது, அதனால் வந்து ட்ரை பண்ண போகிறோம். விநாயகபுரம் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. விழுப்புரம் போகிற ரோட்டில் வந்து இருக்குது வேற மாதிரி. அண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரோட் சைடில் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருப்பீங்களான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பன்றிக்கறி வந்து வாங்கலாமா வேண்டாமான்றது. ஒரு விஷயந்தான், இது இந்த ஹீட்னஸை குறைக்கிறதுக்கு அதுக்காண்டி மட்டும் சாப்பிடுவாங்க. அண்ட் ஒரு சில மருத்துவ குணமும் வந்து இருக்குது. இது வந்து ஒயிட் போர்க்கு, வெள்ளை பன்றி இறைச்சி. நம்ம ஆக்சுவலாக போன டைம் வந்து ட்ரை பண்ணது அது வேறு மாதிரி இருந்தது. இதுவும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குங்க. விழுப்புரம் சரி, செஞ்சி டு விழுப்புரம் போகிற ரூட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் விநாயகபுரம்ன்ற ஹைவேயில் வந்து இருக்குது. ஓகேங்களா, உள்ளே கிடையாது, இது ஆன் ரோட்லேயே வந்து இருக்குது. விழுப்புரம் ரோட்லேயே வந்து விநாயகபுரம்ன்றாங்க இந்த இடம். அண்ட் ரெகுலராகவே இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கறி 100 ரூபா, சாப்பாடு வந்து 30 ரூபா. ஒரு கப்பு வச்சா 30 ரூபாயா, அந்த பேசஸில் வந்து வச்சுருக்காங்க. அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரா பீஸு வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. வேற மாதிரி இருக்குது. அண்டு வயலில் பாருங்கள், வயலை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். போன டைம் இன்னுமே கூட பெட்டராக எடுக்க முடிஞ்சுது. பட் இந்த டைம் வந்து டைம் இல்லாத காரணத்தினால் ஓரளவுக்கு கொஞ்சம் குயிக்காகவே இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. அண்ட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஃபர்ஸ்ட் பைட். டேஸ்ட் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா ரா பீஸ் வந்து வேறு மாதிரியே. என்
கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரைஸ் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது என்னென்னா 3 விதமாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு தனி பீஸ் மாதிரி இருக்குது, கிரேவி திக் கிரேவியாக இருக்குது. இது இது அதுவுமே ஒன்று ஒரு நார்மலாக வந்துருக்கு. டேஸ்ட்டு சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கு. இப்போ வந்து ஒரு பைட் வந்து பலமான பைட்டாக போயிடலாம். இது என்னென்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து ரால் பீஸு. இது எல்லாமே அந்த பீசஸ் எல்லாம் வச்சு அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் பீசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி இருந்ததுன்றத. பாருங்கள், வச்சு தரமாக கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். லொக்கேஷன் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கா. ஒரு ஆன் ஹைவேல வேறு மாதிரி வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து வந்திருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ராஜன் இருக்கார். அண்ட் கரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் வயல்வெளி பாருங்கள் அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் திருப்பதி பாய்லர்ஸ் கோழி அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கிறேன். ஸோ மச். ஓகே, பை பை. இங்கே ஒன்று சம்பவம் பிளேஸ் அமுகு டுமுகு அமால் டுமால்